என் குலதெய்வமான குழுந்தனமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். புதன் தசா புத்திகள் பலனை பற்றி பார்ப்போம். புதன் தசா அப்போ ஒருவருக்கு புதன் அப்படின்னா நன்மையை செய்வாரா கெடுப்பாரா தசா புத்தி காலத்தில் அப்படின்னாக்கும், புதன் என்றாலே இயற்கை சுபர், தனித்த புதன். அப்போ புதன் தசை நடக்குது, வாரி வழங்கி கொடுக்க போகிறார் அப்படின்னாக்கும், கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார். அந்த எந்த ஒரு கிரகங்களாக இருந்தாலும் அப்படித்தான் எடுத்துக்கணும். இப்போ புதன் முதல்ல புதனுடைய வலுவை பற்றி பார்க்கணும். எங்கே இருந்தால் எப்படி வலுவாக இருப்பார்? மிதுனத்தில் ஆட்சி, அப்போ ஓகே, நல்ல வலுவாக இருக்கார். கன்னியில் ஆட்சி ப்ளஸ் உச்சம், அவர்கள் அதில் டபுள் மடங்கு நன்மையாக இருக்கிறார். அப்புறம் அவர் சுபருடைய சேர்க்கை பார்வை இதெல்லாம் பெறும்போது தனித்த புதனாக இருக்கும் பொழுது அது வலு பெறுகிறார். மீனத்தில் இருக்கும்போது நீச்சமாகிறார். இப்போ செயலிழந்து போகிறார், செயல் இழந்து போகிறார். அந்த இடத்துல வக்ரமானாலோ அல்லது குருவோடு அங்கே சேர்ந்தாலோ நீச்ச பங்கமானாலோ இல்லை வக்ரம் நடந்தால் மீண்டும் வலுப்பெறுகிறார். அப்போ அந்த புதனுடைய வலுவை எடுத்துடணும். பார்வை சுபர் அசுபர் பார்வை சேர்க்கை. அப்புறம் அஸ்தங்கம் புதனுக்கு அஸ்தங்கம் தோஷத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம். அது முக்கூட்டு கிரகம் தானே, சூரியன் கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னால அஸ்தங்கத்தை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அப்போ கிரகத்தோட வலுவை எடுத்தாச்சு. அப்போ எந்த லக்னத்துக்கு அவர் நன்மையை செய்வார் அடுத்தது தானே எடுக்கணும். அப்புறம் தானே பலனை பார்க்கணும். இந்த மாட்டில் 10ஆம் பொதுவாக புதன் சுபக்கரகம்யா, நல்லதை செஞ்சிருமியா புதன் தசை 17 வருஷம். அதில் அப்புறம் அந்தந்த புத்தி வந்துடும். புதனுக்கு அடுத்து புதன் தசை புதன் புத்தி, அது அப்படி சொல்லிக்கிட்டே போயிட முடியாதுல்ல. இப்போ எங்கெல்லாம் இருந்தாலும் வலுவை பற்றி பார்த்துட்டோம். அந்த லக்கணத்துக்கு அவர் நன்மையை செய்வார் அடுத்தது கட்டம். அப்போ உபய லக்கணம், இந்த ஸ்தரம் ஸ்திரம் உபயம் ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் பாருங்கள், சூரியனை பற்றி பேசுகிற அதில் போட்டிருப்பேன். அந்த அடிப்படையில் இந்த புதனுடைய சொந்த வீடு மிதுனமும் கன்னியும் உபய லக்கணம் வருது. அப்போ உபய லக்கணமாக வர்றவங்களுக்கு உபயம் மாரகத்தை செய்வார் எடுத்துடலாம். 7ஆம் இடத்துக்கு வர்றவர் 7க்கும் 11ஆம் அதிபதி மாரகஸ்தானமாக வருது. அப்போ 7ஆம் இடம்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். அவர் மாரகத்தை செய்வார், நன்மையை செய்ய மாட்டார். அப்போ இந்த லக்கணத்தை பற்றி அடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக பேசிடலாம். அது பின்னாடி வர்றேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த தனுசையும் மீனத்தை பற்றியுமே பேசலாம். அடுத்துக்கு வர்றேன். எல்லா லக்கணத்தையும் பற்றி பேசுகிறேன். இது மாரகம் அப்படின்னா மாரகத்தை செய்வாரா செய்யாமல் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்து வந்துடலாம். இதை பற்றி பேசிட்டு வந்துடுவோம். அடுத்து 6க்கும் 8க்கும் எந்த லக்கணத்துக்கெலாம் வர்றார்? 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக யாருக்கு வர்றாரு? 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக யாருக்கு வர்றாரு? அப்போ 8ஆம் இடத்து வேலையை செய்வாரா? 6ஆம் இடத்து வேலையெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கும் மேசத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றார் இந்த புதன். அப்போ இவர் 6ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த லக்கணத்துக்கு புதன் வலு பெறலாமா அப்படின்னா வலு பெறக்கூடாது. 6ஆம் இடத்து வேலையை செய்து விடுவார். அப்படி எடுத்துக்கணும். எந்த ஒரு லக்கணத்துக்கும் 6ஆம் இடத்து, அப்போ இவர் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடலாமா அப்படின்னா தாராளமாக மறையலாம். அப்போ தன் வீட்டிலே இருக்கலாமா புதன்? 6க்கு அதிபதி மேசத்தில் இருக்கும்போது தன் வீட்டுக்கு 8ல் போய் மறையலாம், தாராளமாக இருக்கலாம். சூரியன் அந்த இடத்துல சூரியன் உச்சம் கூட, சூரியனை போட்டு அந்த இடத்துல, அப்போ புதன் அங்கே இருக்கும்போது சூரியன் கண்டிப்பாக இருப்பார். அப்போ உச்சம் கூட இருக்கிறார், மேசத்துக்கு நன்மையை செய்வார். இப்படி தான் எடுக்கணும். சரி, இவரே போய் மேசத்துக்கு 12 தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல அங்கே நீச்ச பங்கமே ஆகட்டும், கெடுக்க செய்வார், நிம்மதியை கெடுக்க செய்வார். இப்படி தான் பலன் எடுக்கணும். வந்துருங்களா? அப்போ 6க்கும் 8க்கு அதிபதி. அப்போ இவர் மேசத்துக்கு
6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். அவர் தன் லக்னத்திலே இருக்கும் பொழுது எப்படினாலும் சூரியன் கூட தான் சேர்ந்திருப்பார். சித்திரை மாதம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ உச்சம் கூட சேர்ந்திருக்கும் போது நல்ல வலுவாக இருக்கிறார். இதுலேயும் சுபக்கிரகமான குரு பார்வையோ இல்லாட்டி வளர்புற சந்திரனோ பார்வை பெற்றால் இன்னும் ஸ்டாப்பாக இருக்கும், பலன் நல்லா இருக்கும். அப்போ மேசத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் நன்மையை செய்வார். எந்த இடத்துல இருந்தால், லக்னத்திலே இருந்தால். அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, சிம்மத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஆட்சி கூட தான் இருக்கார், அப்போ அங்கே நல்லது செய்வாரே அப்படின்னாக்கா தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறார் தான், இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி என்னன்னா கெட்டவன் கட்டிடும் கிட்டிடு ராஜயோகம் அந்த கணக்கில் எடுக்கலாம். இந்த இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மரகஸ்தானம்லாம் வர்றதெல்லாம் வந்து நேரடியாக வலுப்பெறக்கூடாது, இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருந்தால் வலுப்பெறுவார். அதே மாதிரி இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார், இது நல்லதை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தன் வீட்டுக்கு 9, இப்போ கன்னிக்கு 9 எடுத்துக்குவோம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி தானே. அப்போ மேசத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து தசாபத்தி நடக்கும்போது நல்லதை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி. இப்படித்தான் ஒரு பலன் எடுக்கும்போது எடுத்துருவோம். அடுத்து வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து இதே மாதிரி தான் கும்பத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக கும்பராசிக்கு வர்றார். அப்போ இந்த கும்பத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வேலையை செய்வாரா 8ஆம் இடத்துக்கு வேலையை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கும் புதனுக்கும் வந்து நண்பர்கள். அவர் இப்போ 8ஆம் இடத்திலே இருந்து கொண்டு உச்சமாக இது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அவர் நல்ல பலனை செய்வார் கண்டிப்பாக. சரி, 5ஆம் இடத்திலே இருக்கிறார், நல்ல பலனை செய்வார். அவர் நேரடியாக இந்த லக்கணத்துக்கு வலுப்பெறலாம். கும்ப லக்கணத்துக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் அதோடைய தசாபுத்திகள் வரும் பொழுது நன்மையை செய்வார் எடுத்துக்கலாம். அப்போ 8ஆம் இடத்துக்கும் இங்கே நன்மையை செய்கிறாரு, 6ஆம் இடத்துக்கு எங்கு இருந்தால் நன்மையை செய்வார். இப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி இந்த புதன் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் தன் வீட்டுக்கு மாரகஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் நீச்சமாகி அந்த இடத்துல நீச்ச பங்கமே ஆனால் பலன் கம்மியாக தான் இருக்கும். பொருளாதாரத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் எடுக்கணும். ஏன்னா தன் வீட்டுக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கார்ல, அதையும் பார்த்துடணும். இப்போ எந்த ஒரு லக்கணமாக இப்போ நான் இந்த 6 8ஆம் பாவத்தில் இருக்கனால மேசத்துக்கும் கும்பத்துக்கு எடுத்துட்டேன். அடுத்து வேறு எதுக்கு எடுக்கலாம்? மாரகஸ்தானத்தை பற்றி எடுப்போம். மாரகஸ்தானம் அப்படின்னாக்கும் தனுசுக்கு மாரகம்தான். இப்போ தனுசு லக்கணத்துக்கு அதே மாதிரி 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். மீனத்துக்கு 7ஆம் இடம் கன்னி, தனுசுக்கு 7ஆம் இடம் மிதுனம், மீனத்துக்கு 7ஆம் இடம் கன்னி. இந்த 2 வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு, மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு. அப்போ இந்த புதன் தன் வீட்டிலே ஆட்சியாக இருக்கலாமா, நல்ல பலன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீன லக்கணத்துக்காரர்களுக்கு புதன் கன்னியில் இருந்து கொண்டு உச்சமாக இருந்து தசாபுத்தி நடத்தினால் பல பிரச்சனைகளை சந்திப்பார். ஆனால் வயதுக்கு தகுந்தார் போல், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சிறு வயசுலலாம் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம், ரொம்ப மோசமான பலன் செய்யும். எதுக்கு? மீன லக்கணத்துக்கு. மீனத்துக்கு கன்னியில் புதன் இருந்து கொண்டு அந்த காலத்தை தசா நடத்தும் பொழுது அப்புறம் ஒவ்வொரு புத்தியும் வரும், அந்த புத்தியை பற்றி பின்னாடி பேசுவோம். அந்த இடத்தில் அப்போ நேரடியாக வலுப்பெறக்கூடாது. இந்த மாரகஸ்தானத்துக்கு மாரகஸ்தானாதிபதியான மீனத்துக்கும் தனுசுக்கும் நேரடி வலுப்பெறக்கூடாது. சரி, இதே மீன லக்கணம் லக்கணத்தில் இருக்கிறார், நிச்சயமாக ஆகிறார். இப்போ பலனை சொல்லியா அப்படின்னாக்கும் நிச்சயமாயி பங்கம் ஆகுவார். நிச்ச பணம் நிச்ச பங்கம், அப்போ அஸ்தங்கமானாலும் நல்ல பலனை செய்வார். பொதுவாக எந்த ஒரு லக்கணத்தில் புதன் இருக்கும் பொழுது திக்பலம் அடைகிறார். அப்போ அந்த திக்பலனுடைய பலனை செஞ்சிருவார். இப்போ நேரடி வலு கிடையாது, மறைமுகமான வலு. இதுக்கு தான் சுச்சும வலுங்கிறாங்கல்ல, மறைந்து கிடக்கிற வலு. இந்த மறைந்து ஒளிந்து கிடக்கிற வலு. சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த மறைவு ஸ்தானத்துக்கு இந்த மறைந்து
ஒளி, அந்த ஒளியை கொடுக்கக்கூடியது அந்த சூட்சுமங்குவாங்க. சூட்சுமம்னா மறந்து கிடக்கிற ஒளி. நமக்கு தெரியாமல் நம்மளுடைய யோகங்கள் எங்கேயா இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். நம்ம பாட்டம் போட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க சொத்து, நமக்கு தெரியாது. அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும். மறைமுகமான யோகங்கள் இப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யோகத்தை கொடுத்துரும் இந்த புதன். இப்போ புதன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு லக்கணமும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ புதனுடைய குணங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், விளையாட்டாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், பார்த்துடலாம். இப்போ அந்த தசாபுத்தி நடக்கும்போது நல்ல ஜாலியாக இருப்பார்கள். நல்லதாக இருக்கும் பொழுது தான் கொடுக்க தொடங்கிருச்சுன்னா நல்ல சுபரோடைய பார்வை, சுபரோடைய வீடு. இப்போ புதன் எங்களாக இருந்தால் அவருக்கு நன்மை வீடு எது அப்படி பார்த்துடலாம்ல. யாரோடையெல்லாம் அவருக்கு பிடிக்காத கிரகம்னு கேட்டாக்கும் இந்த சூரியனுடைய வீடு சிம்மத்தில் தான். இந்த சூரியன் தான் கொஞ்சம் பகையாக வர்றாரு, ஆனால் அவரு கூடயே தான் வருவார், அவர் கூட தான் இருப்பார். எப்படி பார்த்தாலும் சூரியன் கூட தான் சேர்ந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த சூரியனுடைய நிலப்படை பார்த்துடணும். இப்போ சூரியன் நம்ம பகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த புதன் யார் கூட சேர்றாங்களோ அம்பிட்டு பவர் எடுத்துக்க. அந்த வாலி மாதிரி ராமாயணத்தில் வாலி கேரக்டர் வருதில்ல, யாரை பார்க்குறாங்களோ அவங்களுடைய பாதி பலனையும் எடுத்துக்குவார். மாதிரி அவங்களுடைய பலனையும் இவர் எடுத்துக்கிற மாதிரி இந்த புதன் கூட சேர்ற கிரகம் பார்க்குற கிரகத்தெல்லாம் அவங்கள மாதிரி ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிருவார், அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்படிங்கும்போது அப்போ புதனுக்கு சூரியன் பகை 12ஆம் இடத்துக்கு அதிபதி, அங்கிட்டு 3ஆம் இடத்துக்கு அதிபதி. புரியலைங்கன்னா கன்னிக்கு 12, மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான இந்த சூரியன் கூட அந்த இடத்துலே இருக்கும் பொழுது, அப்போ சூரியன் ஆட்சியாக இருக்கிற ஒரு சுபகிரகம் ஏதாவது சம்மந்தப்பட்டுச்சா நல்ல பலன், பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் கெட்ட பலன், இப்படி தான் எடுத்துக்கணும் அதோடைய தசா புத்தி காலங்களில். இப்போ புதன் தசை புதன் புத்தி, அது எந்த ஒரு தசா புத்தியும் அந்த சொந்த புத்தி காலத்தில் சுமாரான தான் பலன் இருக்கும், வாரி வழங்கி கொடுக்காது. சரி, நல்ல நிலைமையில் இருக்கார், கொடுக்கக்கூடிய லக்னம். இப்போ கும்பத்துக்கு இருக்கலாம், இல்லை ரிஷப லக்கணத்துக்கு இருக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கெலாம் மறையக்கூடாது. ஒரு இப்போ ரிஷபம் அப்படி எடுக்கும்போது ரிஷபத்தை பற்றி பேசுவோம். 2க்கும் 5க்கும் அதிபதி, 2க்கும் ஆமாம் 4 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 2க்கும் 5க்கும் அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல நல்ல முறைக்கு வலுவாக இருக்கலாமா, நல்ல பலனை செய்வார். 5ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல பலனை செய்வார். சரி, அப்படியே அந்த ரிஷபத்துக்கு 9ஆம் இடமான மகரத்தில் இருக்கிறார், சூப்பர், நல்ல குலம். லக்னத்திலே இருக்கிறார், நன்மையை செய்வார். இந்த மரபு ஸ்தானங்கள் இல்லாமல் கெடாமல் பாவக்கிரகங்களான இயற்கை பாவரான செவ்வாய், ராகு, சனி கூட சேரலாமா அப்படின்னா அதைத்தான் ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்து தான். இப்போ இந்த லக்கணத்துக்கு சனி கூட சேரலாம் நண்பர். ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லைங்களா, 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் போய் எங்கே வேணாலும் இருந்துக்கிட்டோம், மறையாமல் இருக்கட்டும், வலுப்பு இருக்கட்டும். 5ஆம் இடத்துலையே இப்போ சனி அந்த இடத்துல இருக்கட்டும், சனியும் புதனும், சனி ஆட்சியாக இருக்க அந்த இடத்துல சனிக்கு நீச்சங்கிச்சு எதுவும் கிடையாது. சனியே 5ஆம் இடத்துல இருக்கட்டும், புதன் ஆட்சியாக இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல பலன் எப்படி அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 2, 5, 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் 5ஆம் இடத்துல சம்பந்தம் பாக்கியங்கள் நிறையா கிடைக்கும். பாக்கியாதிபதி புண்ணியாதிபதிகள் செயற்கை அருமை புதன் தசையில் அருமையாக கிடச்சிட்டு போயிடும். சனி தசையும் நல்லதை செய்யும், புதனும் நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி யோகம் இப்படி எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். அப்போ புதன் தசை புதன் புத்தி, புதன் தசை கேது புத்தி. இப்போ புதன் தசை புதன் புத்தினா 2 வருஷம் 4 மாதம் 27 நாள் வருதுங்களா. அப்போ புதன் தசை கேது புத்தி அது ஒரு 11 மாதம் 27 நாள் வருதுங்களா. அப்போ டோட்டல் நம்ம கணக்கு கூட்டும்போது 3 வருஷம் 4 மாதம் 29 நாள். அப்படியே ஒவ்வொரு புத்திலையும் இந்த இடத்துல எல்லா புத்தியும். அப்போ டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடிய புத்தி அது சந்திரனும் சூரியன். சந்திரன் நன்மை செய்வார். இந்த சந்திர தசை நடக்கும்போது தான் புதன் புத்தி வந்தால் கெடுதல் போல வரும். என்னையா போட்டு குழப்புறீங்க அப்படிங்கிறீங்களா, நல்லா சொல்லலாம். இப்போ புதன் தசை நடக்குது, அப்போ சந்திர புத்தி வருது, நன்மையை செய்வார். சந்திர தசை நடக்குது, அப்போ புதன் புத்தி வருது, தீமையை செய்வார். புதன் சந்திரனுக்கு நல்லதை செய்ய மாட்டார், ஆனால் சந்திரனுக்கு புதன் நன்மையை செய்வார். அது ஒரு கதையாக இருக்குது, அது சொன்னோம்னா டைம் பத்தாது. ஏன்னா சந்திரன் சந்திரனுடைய பிள்ளை தான் புதன்.
சந்திரன் வந்து புதனுக்கு வந்து தாயாரை பிடிக்காது, அப்படி எடுத்துக்கங்க. அது ஒரு தப்பு செஞ்சு இவங்க தவறான வழியில் பிறந்துட்டாருங்கிறது ஒரு இது. ஒரு இந்த கதையெல்லாம் சொன்னால் நம்ம லேட்டாகும். நீங்கள் இதை மட்டும் மனசில் வச்சுக்கலாம். சந்திர தசையில் புதன் புத்தியில் நல்லது நடக்காது, புதன் தசையில் சந்திர புத்தியில் ஓகே. அப்போ புதன் தசை புதன் புத்தி நன்மை. இப்போ நம்ம எந்த லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் ரிஷபத்துக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, புதனில் கேது அது சந்தோஷம், புதனில் சந்திரன் அது நன்மை, புதனில் சூரிய புத்தி வரும் பொழுது சுமாரான பலன் தான். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சூரியன். அந்த சூரியனோட நிலப்பட பார்த்துடணும். இப்போ ஆட்சியாக இருக்கார், பரவாயில்லை. அதே புதன் இங்கே வந்து புதன் வந்து கண்ணில் இருக்கும் பொழுது உச்சமாக இருக்கிறார், சூரியன் நீச்சமாகிறார், பலன் மாறும். நிச்ச பங்கமாகிறார், அது வேறு பலனாக ஆகும். சுக்கிரனும் சூரியனும் துலாத்தில் இருக்கும்போது அதோடைய பலன்கள் வேற. ஒரே நேராக போயிட முடியாது. இந்த தசாபுத்திகள் கணிக்கும் போது இப்படி தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? இப்போ ஒருத்தர் வர்றாரு புதன் தசையில், ஐயா அப்போ அந்த புதன் தசை சூரியன் புத்தி போகுது, நல்லாவே இருக்கட்டும், சூரியன் நிலப்பாடு எங்கள் அப்பாவுக்கு இப்போ அப்படின்னு, அப்போ செலவாகும். தந்தைக்காரகன் சூரியன். அப்போ அவர் அங்கே தாய் மாமன் உறவு முறையில் கேட்குறாங்க, அப்போ என் மாமனுக்கு சூரிய தசை சந்திர புத்தியில் வரும்போது கல்யாணம் ஆகுமா, இல்லை மாமே எப்படி படுறா நல்லா இருப்பார். அதே சூரிய தசை புதன் தசை சூரிய புத்தியில் வர்றாங்க, ஐயா மாமே இப்போ கொஞ்சம் வருமானம்லாம் சரியில்லையா, இல்லாட்டி ஏதாவது ஒரு செலவாகும், அவ்வளோதான். இதுக்கு தான் இந்த காரகத்தை எடுக்கிறது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் போய் நான் போய் இந்த என் மகன் படிக்கவே மாட்டேன், சின்ன பையனாக இருப்பேன், சேட்டை ஒன்று, அம்மா படிக்க மாட்டேன், அப்போ எவ்வளோ நாள் நடக்குது? புதன் தசை சூரிய புத்தி ஒரு 10 மாதமும் 6 நாள் தான், அப்போ 1 வருஷம். அந்த நேரத்தில் 10th படிக்கிறது, இந்த நல்ல முக்கியமான படிப்பு வந்தால் நல்ல மார்க் வாங்கினேன், ஐயா என் மகன் இதில் கோட்டையை விட்டான்டா அப்படிங்குவாங்க. அப்போ புதன் படிப்பு வித்தியாக்காரகன் இருந்தாலும் அந்த இடத்துல மார்க்கு கொஞ்சம் கம்மி, அப்படி தான் எடுத்துக்கணும். தாய் மாமன் நல்லா கொடுத்து உதவி பண்ணார், அந்த நேரத்தில் கொடுக்கல. ஏன்னா சூரியன் வலுவான சிறச்சி தான். இப்போ ஒவ்வொரு புத்தியும் பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த ரிஷப லக்னத்துக்கு புதன் புத்தி புதன் தசை நன்மையை செய்யும், புதன் தசை நன்மையை செய்யும். அதில் எந்தெந்த புத்தி வருது, சூரிய புத்தி வரும்போது கொஞ்சம் டல்லாகும், ஆனால் டெஸ்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி செவ்வாய் ஓகே, அவர்களுக்கு அந்த சூரியனை தவிர்த்து பாக்கி எல்லாமே நன்மை. ஆனால் சூரியனும் இருக்கிற இடத்துக்கு தகுந்தார் போல் அதையும் பார்த்தோம். அதோட வலு எந்த கிரகத்தை நான் புத்தியை சொன்னாலும் அவங்க எந்த நிலைமையில் இருக்கார் புத்திநாதன், அவங்க சுத்தமாக கெட்டு போயிட்டேன். இப்போ செவ்வாய் நல்லதுன்னு சொல்கிறேன், இல்லாட்டி சந்திரனே நல்லது. அந்த சந்திரனை போய் விருச்சிகத்தில் நீச்சமாயி அந்த இடத்துல அம்மா ஒளி இழந்து இந்த இப்போ இங்கே தான் நான் சூரியனை போட்டிருந்தோம்னா அப்படியே அந்த இடத்துல இருக்கும்போது அமாவாசைக்கு அடுத்த சந்திரன் தான், சூரியன் நெருங்கிக்கிட்டு இருக்கப்போ அந்த சந்திரன் ஒளி இழந்து இருக்கும்போது புதன் தசை சந்திர புத்தி இப்போ சொல்லி அனாக்கும் கட்டப்படான் தான், நன்மை நடக்காது, எடுத்துடலாம். சரி செவ்வாய் நல்லதை செய்யணும், செவ்வாய் நீச்சமாகி போயிட்டார் கடகத்தில், செய்யாது, நல்லதை எடுக்காது. நீச்சம் பெற்றார், பாவரோடைய பார்வலற்ற ராகு, ஏற்கனவே ராகு அங்கே அடி வாங்கி கிடக்கிறார். அப்போ அந்த புத்தி நல்லதை செய்யுமா? சுமார் தான். புதன் தசாநாதன் அதாவது கதாநாயகன் நன்மை தான். அப்போ இந்த இடையில வர்ற கேரக்டர் வில்லன் கேரக்டரும் எடுக்க முடியாது. இந்த இடையில தான் அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர்னு சினிமா படத்தில் வரதில்ல, அது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமானாக்கும் சகோதரர் கேரக்டர் அண்ணன் தம்பி. அப்போ செவ்வாய் அண்ணன் தம்பி தானே, சகோதரர் தானே. அப்போ அவர் நன்மையை செய்வார்னா அவர் வலுவார்னா நல்லா கொடுத்துட்டு போயிடுவார். இல்லாட்டி நானே கெட்டு போயிட்டேன்டா, நான் எங்கிட்டா கொடுக்க போகிறது, அவ்வளோதான். இதான் தசாபுத்தி எடுக்கிற பெட்ரு. இப்போ புத்திநாதன் வலுவாக இருக்கணும், சுக்கிரன் நல்லதை செய்வார், சனி நன்மையை செய்வார், ஆனால் அவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும். தசாபுத்தி இப்போ நான் வாட்டில் சொல்லிடலாம், இப்போ இவங்களாம் நண்பர்ப்பா அப்படியே கேட்டகரியாக பிரிச்சிடலாம். குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒவ்வொரு கேட்டகரிப்பா, புதன் சனி சுக்கிரன் இவங்க ஒரு நண்பர்கள், ஒரு அணியை சேர்ந்தவர்கள். அப்போ இவங்கெல்லாம் அதுக்கு மட்டும்தான் நன்மை அப்படி செய்ய மாட்டாங்க. உள்டா ஜோதிடம் அப்படின்னா ஒரு நூலை பிடிச்ச மாதிரி போகலாம். நம்ம வாட்டில் ஜாதகத்தை பார்த்தோன்னா புதன் தசை நடக்குதுயா, தனித்த புதனா சூப்பர், உனக்கு நல்லா இருந்தால் நான் ஏயா உன்னைய தேடி வரேங்குவாங்க. அவர் தொழிலை தொடங்கி பல நஷ்டத்தில் வந்துட்டு பார்க்கலாம வந்தால் நீ நம்ம நல்லா இருக்குங்கிற. அப்போ ஆசையை தூண்டி
பணத்தை கொடுத்து மீண்டும் கடனை ஆகி இந்த மாதிரி புத்தி வர்றப்போ முதல்லாம் இழந்துட்டு தான் நம்மளை ஜோதிடம் பார்க்க வருவாங்க. நம்மளை பார்க்க வரணும்னா இப்படி ஒரு யோகங்கள் இருக்குது. பொதுவாக புதன் திசை வந்து எந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவான பலன். எதுவுமே பார்க்காம இப்போ நான் வாட்டில் இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அவருடைய சொந்த லக்கணமான இல்லாட்டி காலப்புருஷ தத்துவப்படி வந்துடுவோமா, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்கணத்துக்கு நன்மை. கண்மூடித்தனமாக குருட்டுத்தனமான அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி இருந்தாலும் நன்மையை செய்யணும். அவரால் ரொம்ப கெட்டு போய் செய்யவே முடியாது அப்படின்னா அவர்கிட்ட இருந்தால் தானே புதன்கிட்ட. சரி, புதனுடைய குணங்கள் என்ன எடுத்துடணும். அவர் ஒரு சின்ன பிள்ளை, சின்ன அள்ளி, ஒரு குழந்தை மாதிரி யாரோட சேர்றாங்களோ அவங்களுடைய வேலையை செஞ்சுருவார். குழந்தை என்ன செய்யும், அது வாட்டில் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். புதன் திசையில் சுறுசுறுப்பாக நடக்கும். இதை எடுத்துகிட்டு வானா நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லதாக கொடுக்கும். கெட்டவங்க கூடனா இப்போ நல்ல சுபக்கிரகங்கள் சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கு, அழகு சார்ந்த பொருளாக வீட்டுக்கு வரும். குரு கூட சேர்ந்துருக்கு, நகையெல்லாம் வாங்கலாம். செவ்வாயோட சேர்ந்துருக்கு, செவ்வாய் வலுப்பட்டுருக்கிறார். எடுத்துடணும் அப்படியே திசா புத்தி எடுக்கும் போது. இப்போ புதன் திசை குரு புத்தி நடக்குது, நகை வாங்கணும். அப்போ குரு எப்படி இருக்கிறார்? அப்போ தனுசில் இப்போ நீ தான் சொன்ன தனுசுக்கு மாரகாதிபதி மாரகத்தை செய்வாரா? கண்டிப்பாக மாரகத்தை செய்வார் என்றால் அவர் வலுவாக இருந்தால் மாரகத்தை செய்வார். எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. வலு இழந்து இருக்கணும். இதுக்குத்தான் விதிவிலக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சூட்சுமம் அப்படிங்கிறாங்கல்ல, மறைந்து கிடக்கிற இது வந்து மறைஞ்சிருக்கு. இதோடைய பலன் எடுக்க முடியாது. இப்போ புதன் தசை எல்லாத்துக்குமே நன்மையை செஞ்சிடும் இல்லை. எல்லோரும் புதன் தசை எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நீ சொன்னது நடக்கல அப்படின்னா நடக்காது, வாய்ப்பே இல்லை. இல்லை ராசான மாதிரி தான், வாய்ப்பு இல்லை ராசான மாதிரி தான். புதன் தசை நடக்குது, சரி அவர் கட்டுருவார். புதன் இப்போ இதே இந்த 2 லக்கணத்துக்கு அவர் மாரகஸ்தானம். அந்த மாரகஸ்தானம் எடுத்தோன்னே இப்போ நான் வாட்டில் உட்காந்துருக்கேன், ஜாதகத்தையே பார்க்கல. ஒருத்தர் வந்துட்டு, ஐயா எனக்கு லக்கணம் வந்து மீன லக்கணம் அல்லது தனுசு லக்கணம், எனக்கு 2 லக்கணம் ரெண்டில் ஏதாவது ஒரு லக்கணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு எனக்கு இப்போ புதன் தசை நடக்குது அப்படின்னே நான் புதனா அப்படின்னா மாரக தசையில் நடக்கணும். அப்போ உன்னை மரணத்துக்கு இணையான தண்டனை கொடுத்துருவார். ரொம்ப கஷ்டப்படு அப்படின்னா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க சாமி, இப்போ தான் ஒரு கடை வச்சேன், வியாபாரம் ஜோராக நடக்குது, பரவாயில்ல. கடன்லாம் காசெல்லாம் நான் கேட்காமே நண்பர்கள் அங்கிட்டு இங்கிட்டு அது வாட்டில் உதவியாக வந்துச்சு, இப்போ நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன். எப்படி? இந்த புதன் தான் இதுக்கே கொடுத்துருவோம். அப்போ எப்படி இருக்கணும்? அங்கே தான் சூட்சுமம், மறைந்து கிடக்கிற ஒளி இந்ததுக்கு. அப்போ எப்படி இருக்கலாம்? நீச்சமாய் பங்கமாகலாம். இல்லை லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து கெட்டு போய் அங்கே அஸ்தங்கம் ஆகணும் சூரியன் கூட. இப்போ தனுசுக்கு எடுத்துக்குவோம், 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கும் வந்து ரிஷபம் வருதுங்களா? அப்போ ரிஷபத்தில் புதன் இருக்கிறார். அந்த இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்தார்னா அது வேறு பலன். அதையும் சொல்லிடுறேன். 6ஆம் இடத்துல இப்போ அதான் மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சு போயிடுச்சு புதன். அந்த இடத்துல சுக்கிரன் கூட சேரட்டும், நன்மை நன்மை, நல்ல நிரந்தரமான வேலை, கடையை ஆரம்பித்து வருமானம். அந்த இடத்துல சனி கூட சேர்றார், சுமாரான பலன் தான். ராகு கூட சேர்ந்துட்டார், சுத்தம். செவ்வாய் கூட சொல்லவே தேவையில்லை, இப்படித்தான் எடுத்துடணும் பலன். அப்போ 6ஆம் இடத்தில் தனுசுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற புதன் சுக்கிரன் கூட இணைவு பெறும்போது அல்லது குருவால் பார்க்கப்படுகிற போது, இப்போ அங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னாக்கு லக்னாதிபதி குருவை நீச்சமாகிறார். அப்போ நீச்ச பார்வை, குரு எந்த இடத்துல இருந்து பார்வைட்டாலும் அந்த பார்வைக்கு பலன் உண்டு. புதன் அங்கே தூக்கி போடுங்க, இங்கே குரு வந்து மகரத்தில் இருக்கட்டும், அப்போ லக்னாதிபதி நீச்சமாகிறார். சனி கும்பத்தில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீச்ச பங்க ராஜயோகம், நீச்ச பங்கம் தான். ராஜயோகத்துக்கு அப்புறம் போயிடுவோம்.
அப்போ தனுசு லக்கணம் கடக ராசியாக போடுங்க, குருவை தூக்கி மகரத்தில் போடுங்க, சந்திரனுக்கு கேந்திரம் நீச்ச பங்கம், சனி ஆட்சி நீச்ச பங்கம், இல்லை குரு வக்ரமாகிறார், சூரியனுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு உள்ள 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சூரியனுக்கு, அப்போ வக்ரமாகிறார், பலன் மாறுதுங்களா? அப்போ நீச்ச பங்கமாகிறார் லக்னாதிபதி. அப்போ அந்த நீச்ச பங்கமான குரு பார்க்குறார் புதனை, சூப்பர். அப்போ இந்த லக்கணத்துக்கு கெடுக்க மாட்டார். புரியுதுங்களா? நேரடி வலுப்பெறக்கூடாது. தனுசுக்கும் மீனத்துக்கு நேரடி வலுப்பெற்றால் நல்லது நடக்காது. ஆட்சியோ உச்சமே ஆனதான் அந்த தசாபத்தி நன்மை நடந்தால் எனக்கு கமெண்டில் பண்ணுங்க, பார்ப்போம். நன்மை நடக்காது, நடக்கவே நடக்காது. என்னுடைய அனுபவத்தில் நடந்த சரித்திரம் இல்லை. நேரடி வலு உச்சமாக இருந்தாரா தொலைச்சு தொழில் தொடங்கின அவவாட்டில் இருந்தாயா, இந்த நண்பன் இல்லாட்டி பொண்டாட்டி வந்துச்சு கல்யாணம் பண்ணினியா, அவள் ஒரு தான் தொடங்கி விட்டு அவள் அது வாட்டில் போயிடுச்சு, அங்கே கோர்ட்டில் போய் நிற்கிறான், இங்கே தொழிலும் தொடங்கினான் நன்மைங்க, அவனையும் ஏமாற்றிப்பட்டான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலையிறாயா, புத்தி கட்டு போய் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலையிறாங்கிறலாம் இப்படித்தான். அப்போ அதுக்கு தான் வந்து இதோடைய காரகத்தெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு தசாபத்தி நடக்கும் அதோட காரகத்தை சொல்லுவான். அப்போ இதெல்லாம் என்னெல்லாம் நடக்கும்? அப்போ புதனுடைய காரகத்தை பார்த்துருங்களா? நகைச்சுவையாக பேசுறது, அப்படியே தமாஷா பேசுறது, டபுள் மீனிங்காக பேசுறது, நகைச்சுவையாக பேசுகிறது. அப்புறம் பேச்சில் வல்லவர், அதான் பேச்சு நல்ல பேச்சிலேன்னு அதெல்லாம் வல்லவர். அப்போ ஒரு வியாபாரம் வைக்கிறாரு, பேசியே பொழப்பு நடத்துவார் சொல்லிடலாம், வைங்க கடைங்கன்னு. இந்த புதன் தசை நன்மையாக இருக்கும், நல்லா துள்ளி குதிப்பார், துள்ளல் உடையவர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். நல்லா இருந்தா இதே கெட்டு போச்சு படுத்துக்குவார், அட துள்ளல் உடையவர், துள்ளி குதிப்பார் அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லதாக இருக்கும், அதுதான் யாரையும் கவரக்கூடியவர், வியாபாரம் நோக்கமுடையவர், எடுத்துக்கிட்டே போகலாம். விஞ்ஞானியாகவும் உள்ளவர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நல்ல புத்தி நடக்கும்போது புதன் தசையில் ரொம்ப பேரும் புகழமாயிருவாங்க. நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி புதன் வலு பெற்று அதோட தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப 17 வருஷம் ரொம்ப பேரும் புகழும் வந்துடும். கணக்கர் அப்படின்னா ஆடிட்டிங்க்கு போகிறவங்க அந்த புதன் தசை வரும்போதெல்லாம் அந்த 17 வருஷம் பக்கா நல்ல நிலைமையில் இருக்கணும். அதாவது எந்தெந்த லக்கணம்னு சொல்லிட்டேன், யாருக்கெல்லாம் வலுப்பெறணும்னு அந்த வலுப்பெறக்கூடியவங்களுக்கு. அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வித்தைக்காரகன், வித்தையாக்காரகன், அந்த படிக்கக்கூடியவர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல நிலைமை வந்து படிப்பு வந்துச்சுன்னா 17 வருஷம் சூப்பர். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு 8 வயசு 10 வயசில் வந்துச்சுன்னா 27 வயசுக்கு சூப்பராக படிச்சிருவாங்க. அருமை, மேல் படிப்பு மாற்றமே வேணாம். ஆனால் நல்ல கொடுக்கக்கூடிய லக்கணமாக இருக்குது, அந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கணும். அதில் எந்த மாற்றுக்கிறது அப்படி இருந்தால்தான். இல்லாட்டு புதன் தசையில் அப்படியே ஆப்போசிட்டு, படிக்கவே மாட்டாயா, சேட்டை ஒன்றிக்கிட்டே இருக்கிற ஐயா, மண்டையில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குதியா அப்படிங்குவாங்க. அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. எடுக்கிற விதம், இருக்கிற இடம் இப்படி போயிடுவாங்க. சரி, இவங்க சில பேர் வந்து தாய் மாமனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நல்லா இருக்கா, தாய் மாமன் நல்லா இருக்காருன்னு கண்ணை முடிக்கிட்டு சொல்லலாம். அதே ஐயா தாய் மாமன் இங்கே கெட்டு போய் நடக்குது தசா, தாய் மாமன் கஷ்டப்படுறாருயா, இப்போ அவருடைய ஜாதகம் அதை அனுசரித்து தான் இங்கே இருக்கும். அவங்க அப்படித்தான் கேட்குவாங்க நம்மள்கிட்ட, இப்படித்தான் எடுக்கணும். அப்புறம் புத்திக்காரனை தான் புத்தியை கிட்ட சொல்லிட்டேன். நரம்பு மண்டலம், இந்த நரம்புலலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஏதாவது தலையில் அடியாகி அவருக்கு மூளைக்கு கோளாறுங்கிறாங்கயா, நரம்புலலாம் சிக்கலுங்கிறாங்க அப்படின்னா அந்த புதன் கெட்டு போயிருக்கிறது. நல்லா இருந்தால் அதெல்லாம் வராது. அதுக்கு தான் அந்த காரகத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வர்றது. இந்த உணர்வு இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் இந்த புதன் தான். அப்புறம் வந்து இதுக்கெலாம் வந்து யார் பரிகாரம் கேட்பாங்க உடனே அடுத்து, இப்படிலாம் நடக்குது. ஆனால் இந்த பரிகாரம் பண்ணுறது, இந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அதில் வந்து அப்படிங்கும்போது நிம்மதி கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் மாறுதல் நடக்கும். சரி, யார் இதுக்கு அப்படிங்கும்போது திருவெண்காடுக்கு கோயிலுக்கு போகலாம். திருவெண்காடு திருவாலாய் எனப்படும் மதுரையில் இருக்குது. அந்த மதுரைன்னு போட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு நான் எனக்கு தெரியல. திருவெண்காடுக்கு போகலாம். ஆனால் விஷ்ணு தான், விஷ்ணு வாகனமாக விஷ்ணு பகவானை கும்பிடலாம், அதுக்கு வாகனமான கரணனை கும்பிடலாம்.
இல்லாட்டி ராமனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆஞ்சநேயரை கும்பிடலாம். இவங்கெல்லாம் கும்பிடும்போது இந்த கெட்ட பலன் நடக்கிறவங்க, நல்ல பலன் நடக்கிறவங்களும் அந்த மாதிரி தசாபத்தி நடக்கும்போது இவங்கெல்லாம் வணங்கலாம், தப்பு கிடையாது. அதிகமாக கெடுதல் வராது, கொஞ்சம் மன ஆறுதல் கிடைக்கும். சரணடைகிறோம்ல, ஐயா எனக்கு நல்லதை செய்யுங்க ஐயான்னு. எப்படியோ பேசிகிட்டே போனால் நேரம் ஆகும். நமக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.